அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ரேஷன் அட்டைக்கு ரூபாய் 2000 வழங்குவது குறித்து முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ரேஷன் கடைகளில் 1000 ரூபாய் ரொக்கம், 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு வழங்கப்படுகிறது. மகளிர் உரிமை தொகையான ரூபாய் 1000 பொங்கல் திருநாளுக்கு முன்னதாகவே ஜனவரி 10ஆம் தேதி வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பண்டிகையை தமிழர்கள் சொந்த பந்தங்களுடன் சொந்த ஊருக்கு வந்து வெகு விமர்சையாக கொண்டாடுகின்றனர். இந்நிலையில் பொதுமக்கள் இரட்டிப்பு மகிழ்ச்சியுடன் பொங்கல் பண்டிகையை கொண்டாடும் வகையில் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு ஆகியவை பொங்கல் பரிசு தொகுப்பாக ரூபாய் 1000 ரொக்கம் ரேஷன் கடைகளில் வழங்கப்பட்டு வருகிறது. கடந்த முறை மத்திய மாநில அரசு ஊழியர்கள், வருமான வரி செலுத்துவோர், பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரிவோர், சர்க்கரை அட்டைதாரர்கள், பொருளில்லா அட்டைதாரர்கள் தவிர்த்து ஏனைய குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1000 ரூபாய் ரேஷன் கடைகளில் ரொக்கமாக வழங்கப்பட்டது. ஆனால் இந்த முறை மத்திய மாநில அரசு ஊழியர்கள் அனைவருக்கும் 1000 ரூபாய் வழங்க அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான அறிவிப்பு விரைவில் வெளியாக உள்ளது. அதே போல் மகளிர் உரிமை தொகை ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி குடும்ப தலைவியின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் ஜனவரி மாதம் பொங்கல் திருநாளுக்கு முன்னதாகவே, அதாவது ஜனவரி 11, 12 ஆகிய தேதியில் சனி, ஞாயிறு வார விடுமுறை வந்து விடுவதால் மகளிர் உரிமை தொகை ஜனவரி 10ஆம் தேதியே வரவு வைக்கப்படும் என கூறப்படுகிறது. ஏற்கனவே அரசு வழங்கும் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 மற்றும் பொங்கல் பரிசு தொகை ரூபாய் 1000 இரண்டையும் சேர்த்து 2000 ரூபாய் கிடைக்கும். இதனால் பொதுமக்கள் தற்போதைய மகிழ்ச்சியில் உள்ளனர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.